கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வோம். தேவனுடைய வார்த்தை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. இந்த நாட்களின் செய்தியின் தலைப்பு மனமகிழ்ச்சி என்ற வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். யோபுவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியாய் இருந்து தேவனுக்கு நேராக உங்களுடைய முகத்தை ஏறெடுப்பேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இதை யார் சொல்லுகிறார் என்றால், முதல் வசனம், அப்பொழுது தேமானின் ஆகிய எலிப்பாஸ் பிரதித்திரமாக அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். யோபுக்கு சொல்றாரு, தேமானின் ஆகிய எலிப்பாஸ் சொல்ற ஒரு வார்த்தை, சர்வ வல்லவர் தாமே உனக்கு அப்பொழுது சர்வ வல்லவர் மேலே மனமகிழ்ச்சியா இருந்து தேவனுக்கு நேராக உங்களுடைய முகத்தை ஏறெடுப்பேன். அப்போ சர்வ வல்லவருக்கு மேல மனமகிழ்ச்சியா இருந்துன்னு சொல்லியிருக்கேன். அப்போ மனமகிழ்ச்சியா இருப்பது ரொம்ப அவசியம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில மனமகிழ்ச்சி இல்லை. அநேக துக்கத்திலேயோ வேதனை துக்கத்திலும் இருக்காது. யோபுடைய வாழ்க்கையில மனமகிழ்ச்சி இல்லை. எல்லாவற்றையும் அவன் இழந்து போய் துக்கத்தோடு இருந்தபோது அவருடைய நண்பர்கள் வந்து சொல்கிறார்கள், கர்த்தர் சொல்றாரு, அந்த ஆறுதல் படுத்துகிறாரு, சர்வ வல்லவர் உங்களுக்கு மனமகிழ்ச்சியை கொடுப்பாரு என்று சொல்லப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 119ஆம் சங்கீதத்துல நான் வாசிக்கும் போது 174வது வருஷத்துல வசனம் சொல்லுகிறது, வாசிப்போம் என்றால், கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பு மேல் ஆவலா இருக்கிறேன், உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி. அப்போ நமக்கு எப்போ மனமகிழ்ச்சி? நம்முடைய வேதம் தான் நமக்கு மனமகிழ்ச்சியா இருக்கிறது. அப்போ இன்னைக்கு அருமையானவர்களே, அநேக துக்கத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல விதத்துல துன்பங்கள், பல விதத்துல கவலைகள், பல விதத்துல இன்னல்கள், இடையூறுகள், குடும்பத்துல மனைவி நிமித்தமாக, கணவன் நிமித்தமாக, பிள்ளைகள் நிமித்தமாக, மருமகள் நிமித்தமாக, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களால, உறவினர்களால, சொந்த பந்தங்களால அநேகர் துக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் மனமகிழ்ச்சியா இருந்து தேவனுடைய நேராக முகத்தை ஏறெடுப்பேன்னு சொன்னார். இப்போ மனமகிழ்ச்சி நமக்கு தேவையா இருக்கிறது. யோபுடைய வாழ்க்கையில மனமகிழ்ச்சி இல்லை. அதனால தான் அவர் எலிப்பாஸ் சொல்றாரு, மனமகிழ்ச்சியா இருக்காரு. அப்போ கர்த்தர் நம்மை மனமகிழ்ச்சி உண்டாக்குற தேவனா இருக்கிறார். சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் ஒரு சொல்கிறேன் கர்த்தர் சொல்றாரு. இப்ப மனமகிழ்ச்சி கர்த்தர் விரும்புகிறார். மனமகிழ்ச்சி எப்போது? சங்கீதக்காரர் சொல்றாரு, வேதம் என் மனமகிழ்ச்சி. வேதத்தை வாசித்தால் நிச்சயமா மனமகிழ்ச்சி இருக்கும். அருமையானவர்களே, நமக்கு மனமகிழ்ச்சி ரொம்ப தேவை. அப்ப கர்த்தர் சமூகத்துல மனமகிழ்ச்சி ரொம்ப அவசியமா இருக்கிறது. அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அருமையானவர்களே, ஒரு மனுஷன் எப்போது கர்த்தரை மகிழ முடியும்? எப்போது மனமகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும்? எப்போது மனமகிழ்ச்சி கிடைக்கும் என்றால், இந்த 22ஆம் அதிகாரத்துல 21வது வசனத்துல வாசிக்கிறோம், நீர் அவரோடு பழகி சமாதானமா அதனால் உமக்கு நன்மை வரும். நன்மை என்ன நன்மை? மனமகிழ்ச்சி என்ற ஒரு நன்மை வரும். அப்போ மனமகிழ்ச்சி நமக்கு வேண்டும் என்றால் கர்த்தரோடு பழக வேண்டும், கர்த்தரோடு உறவாட வேண்டும். கர்த்தரோடு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம வச்சுக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு நன்மை வரும் சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, சர்வ வல்லவரோடு பழகி நீ சமாதானமா இது அப்படின்னு. அப்போ நாம் எப்போது நம்ம மனமகிழ்ச்சி வரோமா? கர்த்தரோடு பழகும். எப்போ கர்த்தரோடு பழக முடியும்? வேதத்தை வாசிக்கும் போது, ஜெபிக்கும் போது, சபை கூடி வருதலை கலந்து கொள்ள போது, ஊழியங்களை செய்யும் போது. அப்போ ஒரு நண்பரோட நம்ம எப்படி பழக்கம்? டெய்லி நண்பரை சந்திக்கிறோம், அவங்களோட நல்லது கெட்டது பகிர்ந்து கொள்கிறோம், அவங்களோட பேசுகிறோம், நேரம் போகிறதே தெரியாத அளவுக்கு பல காரியங்களை அவங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். அப்படி தினந்தோறும் ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம அதிகமாக பேசும்போது தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்குள்ள இருக்குது. உடனே போன் பண்ணா போறாங்க, வராங்க, சந்திக்கிறாங்க. ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு அவர்களுக்கு இடைவெளி ஏற்படுமானால், அவர்கள் சரியாக ஒருவருக்கு பேச முடியாம நேரம் இல்லாமல் இருக்குமானால், அவர்கள் ஒருவர் ஷேர் பண்ணுவதெல்லாம் குறைஞ்சு விடும் உலக பிரகாரமாய். ஆனால் அதே உலக பிரகாரமாக ஒரு ஃப்ரெண்டோட அவன் அதிகமான தொடர்பில் இருப்பான் என்றால் அவனுக்குள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப நீடித்து இருக்கிறது. அப்போ அது போலதான் நம் தேவன் நமக்கு ஒரு நல்ல நண்பன் சொல்லி வேதம் சொல்லுது. அவர் நமக்கு நண்பனா இருக்கிறார். நீங்க பழக வேண்டும். கர்த்தரோடு பழகணும்னா எப்படி பழகணும்? அவரோடு காலையில் எழுந்ததும் அவரோடு உறவாட வேண்டும், பேச வேண்டும், வேதத்தை எடுத்து படிக்கணும், ஜபங்களில கலந்து கொள்ளணும், தேவனுக்கு ஆராதனை செய்யணும். கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தும் போது நமக்கும் அவருக்கும் தொடர்பு அதிகரித்து கொண்டே, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அதிகரிக்கும் போது அவர் நமக்கு ஒரு நல்ல நண்பனா இருப்பாரு. நமக்கு அதனால ஒரு நன்மை நமக்கு வரும்னு சொல்லி வேதம். இரண்டாவதாக பார்ப்போம் என்றால், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல, விசுவாசம் உள்ளவர்களாய் மாறும்போது
மனமகிழ்ச்சி உண்டாகும். அப்போ இங்க இந்த 16ஆம் அதிகாரத்துல பவுலும் சீலாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றாக தெரிந்த ஒரு பகுதி. பவுலும் சீலாவும் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கூடாத சட்டம் இருந்தோம். பிரசங்கத்து நிமித்தமாக பவுலும் சீலாவும் கட்டி சிறைச்சாலையில தொழுவு மரத்துல அவர்கள் மாட்டி உட்காவல்ல அடைத்து விட்டார்கள். அப்போ அந்த சிறைச்சாலையில திடீர் சடுதியாக கர்த்தருடைய ஆவியானவர்களை வந்து பவுலும் சீலா விடுதலை ஆக்குறார். கதவுகள் கட்டுகள் கதவு போட்டுகள் போட்டப்பட்ட போட்டுகள் திறந்து கையில் இருந்த இளைஞர்கள் கால்கள் தொழுவு மரத்தில் மாட்டப்பட்டு இதெல்லாம் விலகி ஒரு அதிர்ச்சியான செயல் அங்க நடைபெறுவதை பார்த்தபோது அந்த காவல் அதிகாரி என்ன நினைக்கிறார்? சிறையில் இருந்தவர் தப்பித்து விட்டார்கள், ராஜாக்கு தெரிந்து விட்டால் நமக்கு மிகுந்த ஆபத்து என்று சொல்லி விடுதி செய்து கொள்ளலாம் என்று சொல்லி அவர் நினைத்து பட்டயத்தை எடுத்து ஓங்கும் போது அவர்கள் நான் இங்கேதான் இருக்கிறேன்னு சொல்லி தன்னை வெளிப்படுத்துகிறார்கள். அந்த மகத்துவமான காரியத்தை அவன் பார்த்ததுனால அவன் ரட்சிக்கப்படுறான். உடனே கேட்கறான், நான் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கறான். அப்ப ஆண்டு அவர் சொன்னாங்க, நீ உன் வீட்டாரும் என்னை விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவேன். விசுவாசித்தால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் நீங்க ரட்சிக்கப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டு. யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறார்களோ விடுதலை உண்டு. யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவளுக்கு ஒரு மனமகிழ்ச்சி உண்டு. இன்னைக்கு நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போம் என்றால் நமக்கு மனமகிழ்ச்சி உண்டு. அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் விசுவாசித்ததின் விளைவு கர்த்தர் அவனுக்கு அவன் குடும்பம் எப்படி இருந்ததான் மனமகிழ்ச்சியாக மாறினார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லி அவன் குடும்பத்துல ஒரு மனமகிழ்ச்சியை கர்த்தர் கொடுக்கிறார். குடும்பமாக அவர்களுக்குள்ள மனமகிழ்ச்சியாக மாறினார்கள். இந்த 16ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது 34ஆவது வசனத்துல அவர்களை கூட்டிக் கொண்டு போய் அவளை போஜனை கொடுத்து வீட்டார் அனைவரும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாயிருந்தான். அப்ப விசுவாசம் உள்ளவனாக மாறினாலே அந்த குடும்பத்துல மனமகிழ்ச்சி இருந்தாய். அப்போ அந்த காவல்காரனுக்கு மனமகிழ்ச்சி இல்லாம இருந்திருக்குது. ஊழியக்காரர் தன் வீட்டுக்குள் அழைத்து கொண்டு போன பிறகு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க ஆரம்பித்த பிறகு அந்த காவல்காரனுக்கு ஒரு மனமகிழ்ச்சி உண்டாயிற்று. அப்ப எப்போ மனமகிழ்ச்சி உண்டாகிறது? விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது எனக்கு மனமகிழ்ச்சி. கர்த்தரோடு பழகும் போது நமக்கு மனமகிழ்ச்சி ஏற்படுகிறது. இரண்டாவது, விசுவாசம் உள்ளவளாய் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது மனமகிழ்ச்சி உண்டாகும். மூன்றாவதாக யோபுவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்துல 23ஆவது வசனம் சொல்கிறது, நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவே, அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். அப்போ அக்கிரமத்தை அகற்றுங்கள். அக்கிரமத்தை அகற்றும் போது உங்கள் இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தை உத்தரசிக்குமானால் அக்கிரமம் வெளியேறிடும். அப்போ அக்கிரமத்தை நம்ம அக்கிரமத்தை அகற்றும் போது நிச்சயமா மனமகிழ்ச்சி உண்டாகிவிடும். சகைவை குறித்து வாசிக்கிறோம். லூக்கா 19ஆம் அதிகாரத்துல சகை ஒவ்வொரு பாவியான மனுஷனா அக்கிரமக்காரனா இருந்தான். அநேகருடைய பணத்தை கொள்ளடிக்கிறவனா இருந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த போது அக்கிரமத்தை அவன் அகற்றின போது, நான் யாரிடத்தெல்லாம் அநியாயமாக வாங்கினதோடானால் நாங்கத்தனையான திரும்ப செலுத்துவேன் சொல்லி தன் அக்கிரமத்தை அறிக்கை செய்து அக்கிரமத்தை அகற்றின போது கர்த்தர் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னாரு. சகை குடும்பத்தை கர்த்தர் ரட்சிப்பு, அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்னைக்கு நீங்களும் நானும் கூட நம்ம அக்கிரமங்கள் எல்லாம் அகற்றினா நம்ம வீட்டுக்கு ரட்சிப்பு வரும், நம்முடைய குடும்பத்துக்கு ரட்சிப்பு. இன்னைக்கு அநேக ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், ஆனா வீடு ரட்சிக்கப்படல, வீட்டில் இருக்கிறது ரட்சிக்கப்படல. காரணம் என்ன? அக்கிரமம் இருக்கிறது. அக்கிரமம் நீங்க உங்களுடைய கூடாரம் 5:24 சொல்லப்படும், உங்களுடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்கும். அப்போ நம்ம கூடாரம் சமாதானத்தோடு இருக்கணும்னா அக்கிரமத்தை அகற்று. அப்ப அக்கிரமத்தை அகற்றும் போது விசேஷ ஆசீர்வாதங்களை வச்சுக்கிறார். என்ன ஆசீர்வாதம்? 24ஆவது வசனத்துல கூடாரத்தை தூரமாக்குவீர். அப்பொழுது அப்ப பாருங்க, நீங்கள் அப்புறப்படுத்தும் போது சொல்லிட்டாரு, தூரமாக்குறீங்கன்னா அப்பொழுதுன்னு ஆரம்பிக்கிறாரு. அப்பொழுது என்ன ஆசீர்வாதம்? பூளை போல பொன்னையும் ஆற்று கற்களை போல ஊப்ரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர்கள். என்ன ஒரு ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா, தங்கத்தை வாங்குறது எவ்வளவு கஷ்டமா இருக்குது, தங்கத்தை சம்பாதிப்பது எவ்வளவு கஷ்டம். ஆனால் அக்கிரமங்களை அகற்றினாலே கர்த்தர் சொல்றாரு, தூளை போல பொன்னையும் ஆற்று கற்களை போல தங்கத்தையும் சேர்த்துக் கொள்வீங்கன்றாரு. எவ்வளவு பெரிய பிளெஸிங் பார்த்தீங்களா? அப்படி வாழ்க்கையில் இருக்கிற அக்கிரமங்களை அகற்றிடுங்க, கர்த்தரோடு பழகுங்க, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க, அக்கிரமத்தை அகற்றி போடுங்க. அகற்றி போட்டீங்கன்னா வாழ்க்கையில வெளியே போட்டோம் உங்களுடையதாய் கர்த்தர் மாற்ற வல்லவரா இருக்கிறாரு. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறவரா இருக்கிறார். அருமையானவங்களே,
இன்னைக்கு அந்த சர்வ வல்லர் மேல மனமகிழ்ச்சியா இருன்னு சொல்லி யோபு சொல்றாரு. இன்னைக்கு நமக்கு அந்த மனமகிழ்ச்சி இருக்கணும்னா கர்த்தரோடு பழக கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கலாய் மாற வேண்டும். மூன்றாவதாக, அக்கிரமத்தை அகற்றுவர்களாக மாற வேண்டும். மாறும்போது நம்முடைய குடும்பங்கள்ல கர்த்தர் மனமகிழ்ச்சி கொடுத்து உன் துக்கம் சந்தோஷமாய் மாற்ற கர்த்தர் கிருபை செய்கிறவரா இருக்கிறார். அடுத்த காரியத்தை பார்க்கலாம். மகிழ்ச்சி கிடைச்சிட்டாலே எல்லாம் வந்துடுமா? மகிழ்ச்சி வந்தா என்ன ஆசீர்வாதம் வச்சுக்கிறாரு அப்படின்னு பார்ப்போம் வேண்டாம். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் போது, மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். ஔஷதம் என்றால் நல்ல மருந்து. ஒரு நல்ல மருந்து. டெரிக் பிரான்ஸ் சொல்லிட்டு ஒரு வெளிநாட்டு ஊழியக்காரர் இருக்கிறாரு. அவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தார், நல்ல மருந்து அப்படின்னு சொல்லிட்டு. சிறப்பா இருக்கு அந்த புத்தகத்தை. அப்போ வேத வசனம் ஒரு சிறந்த மருந்தா இருக்கு. இயேசுவின் வார்த்தை ஒரு மருந்தா இருக்குது. எவ்வளவு வியாதிகள் சுகமாக்கி இருக்குது, எத்தனை பேருக்கு அற்புதம் நடந்திருக்குது. அப்படி என்றால் நமக்குள்ள இன்னைக்கு நிறைய உலகத்தான் கூட சொல்றாங்க, மகிழ்ச்சியா இருந்தாலும் வியாதி வராதுங்க, சந்தோஷமா இருந்தாலும் வியாதி வராதுங்கன்னு சொல்லிலாம் நீங்க அநேக சொல்லுவதை கேட்கிறோம் இல்லைங்களா? அப்ப அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி எப்போ உண்டாகும் ஒரு மனிதனுக்கு என்றால், வேதத்தை வாசிக்க ஜெபிக்க மகிழ்ச்சி நமக்கு உண்டாகும். மகிழ்ச்சி உண்டாகும் போது அதனால கிடைக்கிற ஆசீர்வாதம் நமக்கு ஒரு நல்ல மருந்தாக, ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டை ஆண்டு நமக்கு கொடுப்பார். இரண்டாவது, சங்கீதம் 37:4 சொல்லப்பட்டது, இருதயத்தின் விருப்பங்களை கர்த்தர் நமக்கு கிடைக்கும். மகிழ்ச்சி வந்தா என்ன ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்? மனமகிழ்ச்சி வந்தா நல்ல ஔஷதம் ஏற்படும். இரண்டாவது, மனமகிழ்ச்சி வந்தா இருதயத்தின் விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுகிறவரா இருக்கிறார். மத்தேயு 15:28 கானானிய ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலுக்குள்ள நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கல அப்படின்றாரு. ஏன்னா கானானியர்கள் ஆண்டவர் விசுவாசி. கானானியர்கள் ஒரு புறஜாதிகளா இருந்தார்கள். அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த கானானிய ஸ்திரீயோ தன் மகளுக்கு மரண அவஸ்தை நீங்கணும்னா இயேசு கிட்ட வந்தா நீங்க சொல்லி விசுவாசித்து வரா, விண்ணப்பிக்கிறா. ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகள் போடலாகாதுன்னு சொன்னார். ஆனால் தன்னை அவள் தாழ்த்துக்கிறாள். அவள் தாழ்த்துக்கிறது நிமித்தமாக அவள் இருதய விருப்பம் என்ன தெரியுங்களா? இயேசு கிட்ட போனா என் மகள் மரண அவஸ்தை மாறுன்னு சொல்லிச்சான். ஆண்டவர் பாத்தீங்களா, அவரை பார்த்து உடனே சொன்னார், நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுதட்டாருங்க, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுதட்டார். அப்போ அந்த கானானிய ஸ்திரீயுடைய இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றின தேவன் நம்ம இருதயங்களில் எவ்வளோ நல்ல காரியங்களை சிந்தித்து கொண்டிருக்கிறோமே, இதயத்தின் விருப்பங்களை நிறைவேற்ற மாட்டாராம். அப்ப நம்ம மனமகிழ்ச்சி நம்முடைய குடும்பத்திலிருந்து, தேவனுடைய மகிழ்ச்சி நம்முடைய குடும்பத்தில் இருந்ததுன்னா, தேவனுடைய மனமகிழ்ச்சி நம்முடைய குடும்பத்தில் இருந்தனா நல்ல ஔஷதம் நமக்கு கிடைக்கும். இரண்டாவது, அந்த மனமகிழ்ச்சி நம்முடைய குடும்பத்தில் இருந்தா இருதயத்தின் விருப்பங்கள் நிறைவேறும். மூன்றாவதாக, ஏசாயா 58ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிப்பது போல, ஏசாயா புஸ்தகம் 58வது அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கிறோம். அப்போது கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பாய், பூமியை உயர்ந்த இடங்களில் உடைய ஏறி இருக்கும், நீ தகப்பன யாக்கோபின் சுதந்திரால உனக்கு போஷி. ஆண்டவர் மனமகிழ்ச்சி, கர்த்தரை மனமகிழ்ச்சி உயர்ந்த இடம் நீங்க ஏற பண்றதை மாற்றவங்க குடும்பத்தை போஷித்து அப்ப மகிழ்ச்சி, இந்த சந்தோஷம் வந்துட்டா போதும். அப்படி கர்த்தருடைய சந்தோஷம், கர்த்தருடைய மனமகிழ்ச்சி நம்ம குடும்பத்துல இருந்தனா பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏற பண்ணுவாரு. நம்ம குடும்பத்தை ஒரு நாளும் பசிய பட்டினி இல்லாம சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிவதே இல்லைன்னு சொன்னாரு. அப்படி கர்த்தர் நம்மை நடத்த வல்லவரா இருக்கிறார். மனமகிழ்ச்சி உண்டானால் ஆசீர்வாதம் என்ன? நல்ல ஔஷதம் உண்டாகும், இருதயத்தின் விருப்பம் நிறைவேறும், நம்மை உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணபடி ஆகவும் போஷித்து நடத்துவார். அருமையானவர்களே, அந்த மனமகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்வோம். குடும்பங்களிலே கிறிஸ்துவுக்குள்ளே மனமகிழ்ச்சியா இருப்போம். அந்த மனமகிழ்ச்சி நமக்கு வேண்டும் என்றால் நாம் கர்த்தரோடு பழக வேண்டும். அந்த மனமகிழ்ச்சி நமக்கு வேண்டும் என்றால் விசுவாசம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். அந்த மனமகிழ்ச்சி நமக்கு வேண்டும் என்றால் அக்கிரமத்தை அகற்றினால் அந்த மனமகிழ்ச்சி உண்டா. இப்போ மனமகிழ்ச்சி வந்தால் நமக்கு என்ன ஆசீர்வாதம்? ஒரு நல்ல ஔஷதம் கிடைக்கும், இருதயத்தின் விருப்பங்கள் நிறைவேறும், நம்மை உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ண வைப்பார், போஷிப்பார். கர்த்தர் உங்களை அப்படியாகவே உங்கள் குடும்பங்களை மனமகிழ்ச்சியை தந்து உங்க துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறபடியாக, வேதனைகள் நீங்கபடியாக கர்த்தர் உங்களை மாற்ற வல்லவரா இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியா இருந்து
தேவனுக்கு நேராக உடைய முகத்தை ஏறெடுப்பேன்னு சொன்ன வசனத்தை பற்றி இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த வசனத்தை கேட்டார்களே, இந்த துக்கம், வேதனை, கண்ணீர் மாறட்டும், குடும்பங்களை மனமகிழ்ச்சி உண்டாகட்டும். கர்த்தாவே ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, துக்கத்தோடு கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை எல்லா கவலைகள் கண்ணீர்கள் மாறி குடும்பங்களில் மனமகிழ்ச்சி தாங்கப்பா. ஜெபி இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம்.